கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, இங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். இங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. பாரரரரா ரே பாரரரரா ரே பரபரி பரபரா ரிகசகரி கரகரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வார் ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி யா, நன்றி உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். ஆமென். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி யா, நன்றி உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ரோபா ருபார ரிவா ரப்பா ரிவர ரப்பா ருபார ரரரா ருபார ரரரா ருகசபா ருகசபரா ருகநக ருகரகரா. ஒன்றே நான் கேட்பேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றே நான் கேட்பேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா. கொலோசியர் 4வது அதிகாரம் 9வது வாசனம். அவனையும் திகிக்கையும் உங்களிலே ஒருவனா இருக்கிற, உங்களில் இந்த கொலோசி சபைக்கு இந்த ஒனேசிமும் புதுசு கிடையாது. ஒருவனா இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமும் என்பதையும் உங்களிடத்தை அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் திகிக்கும் ஒனேசிமையும் இவ்விடத்து செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஒனேசிமு குறித்து நம்ம ஒரு ஸ்டடி நடத்திருக்கோம். திரும்ப அந்த ஸ்டடியை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாமா. பக்கம் 297. பிலமோன் ஆண்டவர் அறியாத மனிதன். இவரை
பவுல் சந்திக்கிறாரு, ஆண்டவர்களை வழி நடத்துறாரு. வழி நடத்தி அவரை வீட்டிலேயே சபையை மாற்றிட்டார். அதுல ஒரு நல்ல மனிதர், பவர்ஃபுல் மேன், ரிச் பவர்ஃபுல் மேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒனேசிமு அப்படின்னு ஒரு அடிமை இருந்தார். இந்த அடிமைய நம்பி பல காரியங்களை கொடுத்திருக்காரு பிலமோன். ஆனா இவன் ஒரு நாள் என்ன செய்தான், ஒரு பல்கா ஏதோ ஒன்று தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இவன் ஒரு அடிமை. இவனுக்கு என்னன்னா, நம்ம ரோமாபுரிக்கு போயிடணும். ரோமாபுரியில லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நம்ம பாம்பே எடுத்துக்கோங்க, அங்க ஒரு ஸ்லம் இருக்கு. அந்த ஸ்லமுக்குள்ள எத்தனை வீடு இருக்கு, எத்தனை குடிசை இருக்கு யாருக்கும் தெரியாது. யார் அங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் தெரியாது. இவன் நினைச்சான் ஆட்சி நம்ம என்ன நம்ம போயிடணும்னு நினைச்சான். இவன் கப்பலில் ஏறிட்டார். கையில காசு இருக்கு பார்த்தீங்களா, கப்பல் ஏறியாச்சு. கப்பல்ல ஏறி இங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வயதான மனிதன் இருக்கார், அவர் தான் பவுல். இந்த பவுலை கொஞ்சம் பார்த்தா இந்த பவுலுடைய ஜெபம், ஆராதனை எல்லாம் அவனுடைய எஜமான் பிலமோன் இந்த மாதிரியே இருக்குது. எங்க எஜமானு இப்படித்தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவார். எங்க எஜமான் இப்படிதான் கையை தூக்கி ஆண்டவரை ஆராதிப்பாரு. அதே பாட்டு இவரும் பாடுறாரு, அவரும் பாடுறாரு. சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? இல்ல இல்ல, ஒரே கடவுளை வணங்குறவங்க அப்படின்னு சொல்லி பைய போய் ஒட்டிக்கிறேன். ஒட்டுறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டகுமாரன் எல்லாம் போச்சு, ஒரு குடியாண்ட போய் ஒட்டிக்கிட்டான். அதாவது தானா வந்து எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒட்டிக்கிட்டு பவுல் நல்லா வயது சென்றவர். அவருக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறாரு, செஞ்சு ரொம்ப அன்பா இருக்காரு. அதை வேற கேட்கிறாரு, நீ யாரப்பா? உண்மையை சொல்லிடலாம், போய் சொல்லல. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட இருந்தேன். அவரு உங்களை மாதிரி தாங்க செய்வார், ஜோம் பண்ணுவார். நான் பார்த்துருக்கேன். நான் உள்ள போகக்கூடாது, நான் ஒரு அடிமை, வெளியில இருந்து பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்குள்ளதான் ஆராதனை நடக்கும், பார்த்துருக்கேன். அவரை ஏமாத்திட்டு நான் வந்துட்டேன், ரூபாயெல்லாம் காலி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, எப்படியாவது ரோமாபுரியில் போய் அங்க இருக்கிற மக்களோட கலந்துட்டா என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா என்னை கண்டுபிடிச்சா என்னை சிலுவையில் அரிஞ்சு கொண்டுருவாங்க. சிலுவை தண்டனை ரெண்டு பேர் தான் கிடைக்கும். ஒன்று யாருக்குன்னா, இந்த ரோமாபுரி தேசத்துக்கு ராயனுக்கு அகேன்ஸ்டா கலகம் பண்ற மக்கள், அது யாரா இருந்தாலும் சிலுவை தான். கலகம் பண்ணியாச்சா உனக்கு சிக்கல் தான். ரெண்டாவது, இந்த அடிமைகள் எஜமான விட்டு ஓடி போய் பிடிச்சானா சிலுவை தான். எனக்கு உறுதியா சிலுவை மரணம் கிடைக்கும். ஆனா நான் எப்படியா தப்பிச்சு போயிடலான்னு போயிருக்கேன். போன் கேட்கிறாரு, எப்பா நீ சொல்றியே, அந்த உன் எஜமான் பேர் என்ன? பிலோமோன் அப்படிங்கிறார். பிலோமோன்ட்டு ஏன் நீ வேலை பார்த்த? ஐயோ, உங்களுக்கு பிலோமோன் தெரியுமா? அது என்னுடைய பையன்ப்பா, நான் தான் அவன் ஆண்டவர்கிற வழி நடத்து, எனக்கு தெரியாம பிலோமோன் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை காட்ட போறேன். அது பேரு டைபாலஜி. டைபாலஜினா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைபாலஜி. யோசேப்பு விற்கப்பட்டார், ஆண்டவராகிய இயேசு வெள்ளிக்காசு எல்லாமே டைபாலஜின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த ஒனேசிமு யாருக்கு டைபாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 3வது அதிகாரம் 2வது பக்கம் 1094 டைபாலஜி. சகரியா 3:2. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எனக்கு காமித்தார். இந்த யோசுவா பிரதான ஆசாரியன் எதுக்கு டைபாலஜினா, ஒனேசிமு. பாப்போம். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு முன்பாக விரோதமாக அவனுக்கு விரோதம் நின்றான். இப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. திருத்தத்தில் 2 நபரை பார்க்கிறோம். ஒரு பிதாவாகிய தேவன், இன்னொரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒருவர் இன்னொரு பத்தி சொல்றார். இப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்கள். சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவனை கடிந்து கொள்வார். இவன் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா? அக்னி. அக்னிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு பற்றி எரியுது. ஒரு சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு புரியும். பெரிய கோடீசன், மகாபெரிய கோடீசன். அவருக்கு ஒரு பையன், குட்டி பையன்.
அவரு மனைவியும் ஒரு இடத்துல படுத்திருக்காங்க, பையனை வேற ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்துல அவங்க அப்படித்தான் தனியா படுக்க வச்சு வளர்க்குவாங்க, கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த வீடு தீப்பிடிச்சு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. எரியும் போது கணவன் மனைவி இருந்த வீடு ஃபுல்லா அப்படியே பஷ்டம் ஆயிடுச்சு. இந்த சின்ன பையன் இருந்த வீடு கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான். மக்கள் முன்னாடி இருந்து யாராவது போய் காப்பாத்துங்கன்னு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு வாலிபன் தான் உயிரை பணைய வச்சு நேரா ஓடி போறான். போய் அந்த பையனை காப்பாற்றி வெளியில கொண்டுறான். வெளியில கொண்டு வந்த உடனே இவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. இவன் பஞ்சாயத்து நடக்குது. இந்த சொத்து முழுதும் இந்த சின்ன பையனை சேர வேண்டியது. இப்ப 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் அம்மாவுடைய சொந்தக்காரங்க, இன்னொரு கூட்டத்தார் அப்பாவுடைய சொந்தக்காரங்க. 2 பேருக்கும் பயங்கர சண்டை வருது. இந்த பையனை நாங்க தான் வளர்ப்போம், இந்த பையனை நாங்க தான் வளர்ப்போம். பயங்கர சண்டை அடிதடியில் போய் நிற்குது. அப்ப அந்த எந்த வாலிபன் காப்பாத்தினானோ அவன் நடந்து வரான். முகத்துலலாம் தீக்காயம் இருக்குது, கையெல்லாம் தீக்காயம். அப்படியே வந்து நின்றுட்டு நான் சொல்றான், இந்த பையனை என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு. நான் சிரிக்கிறாங்க, டே லூசு, நீ கிறுக்கனாடா, நீ யார முன்ன பண்ண தெரியாது, என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது, நீ போய் எங்க பிள்ளைய வளர்க்க போறியாட்டுன்னு. அவர் சொன்னார், என்னைய பார்க்காதீங்க, என் காயத்தை பார்க்குறேன். நான் என் உயிரை பணையமா வச்சு இந்த பையனை காப்பாற்றுறேன், இல்லை இந்த பையன் செத்து போயிருப்பாரு. இந்த பையன் ஓடி வந்து அவரை காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, இவங்க என்னையும் கொண்டுருவாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அப்ப இந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், டைப்பாலஜி. அந்த டைப்பாலஜியை நம்ம பார்க்கிறோம். இவன் பிரதான ஆசாரியர் யோசுவா, அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா. அந்த அந்த குச்சியை வெளியில இருக்காட்டா இன்னும் இதில் எல்லாம் சாம்பல் ஆயிருக்கும். இதுதான் டைப்பாலஜி. சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு அறிமுகத்தை பார்க்க போறோம். யாரை பத்தி பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு அதிகாரம் தான், பக்கம் 297 10வது. அதாவது 9 இந்த 25 வசனம் தான் இருக்கு. 25 வசனத்துல ஒரு 10 வசனம் பவுல் யாரை பத்தி எழுதுறீங்கிறதே சொல்லவே மாட்டேங்கிறார், அது மறைச்சு வச்சுக்கிறார். 10வது வசனம் வரும்பொழுதுதான் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையிலே, அதாவது கட்டப்பட்டிருக்கையில என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவர் கைகள் விலங்குகளால கட்டப்பட்டு ஒரு கைதியாக ரோமாபுரிக்கு போறார். கட்டப்பட்டு இருக்கையிலே, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். என் மகன் எப்படி பார்க்கிற மகன், ஒரு அடிமையை எப்படி பார்க்கிறாரு, மகனா பார்க்கிறாரு. மகன் என்ன சொல்லி பார்ப்போம். இவரை பவுல் பரலோக குடும்பத்தில் போய் சேர்த்துட்டார். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வந்தவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் பிதாவுடைய பிள்ளைகள். அப்படி ஒரு பிள்ளையா மாற்றிட்டு சொல்லுகிறாரு, இவனுக்காக தான்ப்பா அந்த கடிதம் எழுதுறேன் ஒனேசிம். சரி, முதல் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்ட 8வது வசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதாயிருக்கையிலே, வயதை கட்டார், எனக்கு வயசாயிருச்சப்பா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போகிறேன், ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுதல் வைக்க போகிறேன். அதை என் ஏஜை பார்த்து நீ என்ன செய்யணும், மூச்சிடக்கூடாது. வயதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இளவட்டமா இருக்கும்போது போட்டா உனக்கு என்னடா தேவை, வயதானவங்களுக்கு மேல ஒரு இறக்கம், அந்த இறக்கம் உனக்கு ஏன் மேல வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, முதல் வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து கிறிஸ்து முதல் வந்துடும். கிறிஸ்து தேவகுமாரன், மேசியா, ரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிற பவுல். பவுல் ஏன் சிறைச்சாலையில போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா டீச் பண்ணிருக்கேன். பிலிப்பியர்ல பாருங்க, முதலாவது அதிகாரம் 12. சகோதரரே, எனக்கு சந்தேகங்கள் சுவிசேஷம் பிறகு அரண்மனை யாருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியுங்கள். அரண்மனையில் உள்ளவர்கள், அரண்மனையில் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் சேவர் வந்து நிக்கிறான். அவன் எப்படி ஒரு வணக்கம் வைக்கிறான். யாருங்கப்பா எனக்கு வணக்கம் வைக்கிற, நீங்க இயேசுவை பத்தி சொல்றீங்கல்ல, அந்த நேரத்தில் நாங்க தான் அந்த கல்லறைக்கு காவல்ல இருந்தோம். நாங்க சொன்னோம், பொய் சொன்னோம், காசு வாங்கிட்டு அது வேற கதை.
ஆனா நாங்க பார்த்தோங்க, நாங்க சாட்சி. எதுக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து கல்லறை பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்தா நாங்க பார்த்தோம். அது இருந்தது. அப்படிப்பட்ட இயேசுவை பத்தானே சொல்றீங்க. அதுக்காகத்தானே அவங்கள உள்ளத்துக்கு வச்சிருக்காங்க. போயிட்டாங்க. அடுத்த நாள் இன்னொரு பவர்ஃபுல் மேன் வர்றாரு, ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவர் யார்கிட்ட கேட்டா 100க்கு அதிபதிங்கிறாங்க. அவர் ஒரு வணக்கம் வைக்கிறாரு. எனக்கு வணக்கம் வைக்கிறீங்க? நீ கும்பிடுற இல்லப்பா, அந்த இயேசு யார் தெரியுமா? சிலுவையில் அவர் தொங்கிக்கிட்டு போய் நான் பக்கத்தில் நின்று, எத்தனையோ சிலுவை பக்கத்தில் நான் இருக்கேன். ஆனா இவருடைய மரணம் நடக்கும்போது கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டியா நான் கண்ணால பார்த்தேன். பரிசுத்தவங்களை எழுப்பி பரலோகராஜ் இந்த பரிசுத்த நேரத்துக்குள்ள நான் பார்த்தேன். அதான் என் உன் கடவுள் வணக்கம் வைக்காம யாரு கேட்கறது அப்படின்னு வழங்குறாரு. இப்படி பவுல் பேரு தான் சிறைச்சாலையில் இருந்தாரு. அத்தனை பேர் வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்க. திடீர்னு அவரு சாப்பாடு வருது. திடீர்னு சாப்பாடு என்னங்க சாப்பாடு வருது? இது எனக்கு அடிமை இல்லைங்க, நான் சிறைச்சாலை. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. நான் தான் சீஃப் குக். இன்னைக்கு ஆபீசர் பிரதான அவர் யாருக்காக சமையல் பண்ணணும், அவர் வேற ஊருக்கு போயிட்டார். இந்த சாப்பாடு நாங்க சாப்பிடுவோம், நீங்க சாப்பிடணும். அப்படி அந்த கட்டுக்குள்ளானது கிறிஸ்துவ நிமித்தம்னு சொல்லி கடைசியில முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 21 வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவரும் வாழ்த்துகிறார். 22 பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனை இருக்கிறார். எல்லாரையும் பரிசுத்தவான்களா மாத்திட்டார். அதுதான் பவுல் கட்டின் நிமித்தம் நடந்தது. சரி, இப்ப பவுல் சொல்லுகிறார், ஐயா ஒனேசிமோன்னு ஒருத்தரை பத்தி நான் சொல்ல போறேன், நான் முதலே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு முதல் அவசரத்தை என்ன சொல்றாருன்னா, பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாக இருக்கிற பிலேமோன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், இவர் வீடையே சபையாக ஆக்கி கொடுத்தார். சரி, 2வது பிரியமுள்ள அப்பியாளுக்கும். பிரியமுள்ள அப்பியாள் இது யாரா இருக்கலாம் அப்படின்னு சரித்திர ஆசிரியர் சொல்றாங்கன்னா, அவருடைய மனைவியா இருக்கலாம். கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டா தான் வீடை தவிர்த்து கொடுக்க முடியும். நான் அனுமதிக்க முடியுமா? சரி, எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்பும் உங்கள் வீட்டிலே கூடி ஒரு சபைக்கு. அப்ப அந்த காலத்துல எது கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் கிடையாது, வீடுதான் சபை. சரி, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப பவுல் என்ன சொல்ல விரும்புறான்னு கேட்டீங்கன்னா, பிலோமோனே உனக்கு கிருபையும் சமாதானமும் வருகிருச்சு. இப்ப நான் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன், அவருடைய இருதயத்திலும் கிருபையும் சமாதானம் வரும். இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லா பரிசுத்தவான்களிலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நாம் கேள்விப்பட்ட பொழுது. அன்பு, விசுவாசம். இந்த அன்புன்னு ஏன் பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அட்வான்ஸா ஒரு காரியத்தை போட்டார். எப்பா ஆண்டோடைய அன்பு மேல இருக்குது, நீ ஒரு அன்பை காட்டணும். யார் மேல காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட பொழுது. இந்த கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா 3 பேதுரு பக்கம் 331 4வது. இந்த யோவான் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்தவர். நல்லா வயசாயிடுச்சு, ஓல்டு மேன். இந்த நேரத்தில் ஒரு நியூஸ் வருது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம். என் பிள்ளைகள் நான் சொல்லுவேன், இருக்கிறதா என் பிள்ளைகள், இவங்கெல்லாம் சத்தியத்துல நடக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு நியூஸ் வந்தா சந்தோஷம். ஒரு சிலர் திடீர்னு பேக் சைட் ஆவாங்க. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்துருவார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சபையில ஒரு பெண் இருந்தான், நல்லா விசுவாசத்துல வந்தான். அப்படி வந்து 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 ஒரு நாள் திடீர்னு பேக் சைடு போயிட்டான். நல்ல மையெல்லாம் போட்டுட்டு அப்படி வந்து என்னைய பார்த்தா அப்படி முறைப்பா. அப்ப மல்லியான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தி இருக்கான். அவன் எங்கிட்ட வந்து சொல்றான், என்ன சார் இந்த பொண்ணு இப்படி திரும்ப இந்த மாதிரி பின்னாடி போயிட்டாலே சார்ட்டு. நான் சொன்னேன்,
இது யாருடைய மக அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா மக. இப்போ அவரு கவலைப்படணும்னா நான் கவலை. அவர் கவலைப்பட்டாரு, திரும்ப கொண்டு வந்துட்டாரு, மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு. அப்ப இதுதான் பெரிய சந்தோஷம். நான் கேள்விப்பட்டு 5வது என் ஜெபங்களிலே உம்மை நினைத்து எப்பொழுதும் இந்த ஜெபத்துல என்ன ஜெபிச்சிருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி பிதாவுடைய அன்பை பரிசுத்தாவியானவரே இருதயத்துல ஊற்றுங்க. ரோமர் 5:5 அப்படி ஊற்றுங்க. பிலமோனுடைய இருதயத்துல அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, அன்பை ஊற்றுங்க. ஏன் ஊற்றுங்க? நான் ஒரு ஆளை அனுப்ப போறேன். அவனை பிலமோன் நினைச்சா நேரா சிலுவைக்கு அனுப்பிடலாம், சித்த பெறும். அன்னைக்கு என் இருதயம் உடைஞ்சிரும். ஆனா அவன் செய்யப்படாது. அதனால அன்பனை செய்ய ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனுக்கு சோஸ்திரம் செய்து 6 உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் தெரியும். சகல நன்மை உங்களில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலமோன் இதுவரை ஒரு புறஜாதியனா இருந்தான். அவனுக்கு பிதாவை தெரியாது, பரலோக ராஜ்யத்தை தெரியாது, எதையுமே தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? விக்கிரகங்களோடு இருந்திருக்காரு. ஆனா இப்ப நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் சொல்றாரு, உங்களில் உள்ள சகல நன்மைகளுக்கு தெரியப்பட்டாலே உங்களுடைய விசுவாசம் அந்நியோன்யம். விசுவாசத்திலிருந்து அந்நியோன்யம், க்ளோஸ்னஸ். இன்னைக்கு நாங்க தேவரை பார்க்கிறோம். எல்லாரும் ஆல்மோஸ்ட் நான் ஆண்டவருக்கு வழி நடத்துவார்கள். ஒரு நாள் அவங்க பரலோகத்தில் வந்து பார்க்கும்போது டாக்டர் இந்த அந்நியத்தில் என்னை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுக்காக பயன்படும். என்ன அர்த்தம் நான் சொல்றேன். இந்த ஒனேசிமோ ஒரு காலத்தில் அடிமையா இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆயிட்டான்? விசுவாசி ஆயிட்டான். இப்ப உங்க சபையில அவன் முக்கியமான ஆராதனை அவன் நடத்துவான். நீங்க வெளியே போறீங்களா? டேக் கேர் ஆஃப் இட். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும். ஏழு சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள். இந்த பரிசுத்தவான் அவர் சொல்லும் போது யார மனசுல வச்சுட்டு சொல்லியிருப்பார்னா ஒனேசிமோ. பரிசுத்தவனா? எஸ், பரிசுத்தவன். உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார அப்படின்னா உம்மாலே நீ தயா முடிவு. 2 1 இவனை வந்து மன்னிச்சு என் மகன மாதிரி நீ ஏற்றக்கூடாது. இல்ல பட் அன்பு இல்லையா, நீ என்ன செய்யலாம்? போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பிடிச்சிட்டு போய் கொடுத்தா சிலையில ஆரம்பிச்சுவாங்க. இளைப்பார அப்படி இல்லை. உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அன்பு, அன்பு அன்பு நான் சொல்லும் போது பிலமோனுக்கு தெரியாது ஏன் இந்த அன்பு இத்தனை போடுறாருன்னு. பிறகுதான் தெரியும் இதுக்காக இத்தனை அன்பை போட்டாரான்னு. 8 ஆகையா இந்த 7 வசனத்தை சொல்லிட்டு இப்பதான் மேட்ரிக்கே வர்றாரு. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதில் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறபடியால் 9 நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்குள் நான் துணிகின்ற வந்தார். கட்டளைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபை இருக்கு. அந்த பாஸ்டர் 5 பணக்காரங்க வச்சிருக்காரு அவங்க சபையில். ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குதுன்னா 5 பேரையும் கூப்பிடுவாரு. இந்த மாதிரி உன் வேலை ஸ்பீக்கரை வந்து கூட்டிட்டு வந்து உன் வீட்டில் ஏசி ரூம் வச்சிருக்கல அங்கே வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது உன் வேலை. இப்படி அந்த 5 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாரு. அவரு நம்ம போய் பார்த்து கட்டளையா கொடுப்பாரு. ஆனா இவர் கட்டளையா கொடுக்க மாட்டேங்கிறாரு. துணியா இருந்தாலும் எனக்கு அப்படி அல்லாமல் அன்பை நிமித்தம் மண்டாடுகிறேன். எத்தனை அன்பு போட்டாரு கணக்கு பார்த்துக்கோங்க. இப்பதான் மேட்ரிக்க வர்றாரு. எப்படி கட்டப்பட்டிருக்கலே நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக இத எங்க இருந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதத்தான் பவுலுடைய கீ வார்த்தை. கொலேசியர் நீங்க நம்ம 4வது அதிகாரம் 1 அவனையும் திகிக்கு அவனையும் உங்களிலே உருவான இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவன் இவருக்கு செய்திதான் சொல்லுவான். புரியுது உங்களுக்கு? இதுதான் மேட்டர். பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரைட். 11 முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன்னா உங்களை ஏமாத்திட்டான். நம்பி இருந்த ஏமாத்திட்டான், பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்ப அப்படி கேட்ட உனக்கும் எனக்கும் பிரயோஜனம்.
எனக்கு எப்படி பிரயோஜனம் இருப்பான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கட்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை. எல்லாருக்கும் ஒரு உதவிக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. என்னுடைய ரூமில் சரஸ்வதினு ஒரு பொண்ணு இருப்பாள். எல்லாம் என்னுடைய காரியத்தை வந்த உடனே ரூமை க்ளீன் பண்ணி தொடச்சி கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி எந்த மெசேஜை போட்டு எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருப்பேன். நான் வர்றதுக்குள்ளே கிளம்பும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியும். அது எனக்கு ஒரு ஹெல்ப்பர். அது மாதிரி உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவர். 12 அவனை நான் உம்மிடத்திலே அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளம் போல் இருக்கிற என் உள்ளத்தை நீ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பேன். அப்ப அவனே பிலோமேனே என்ன அழகா பவுல் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்த பாருங்க. அவன் யாருன்னா, அவன் நான் எப்படி பார்க்கறல என்னன்னா, ஒரு அடிமையா பார்க்கல, ஏமாத்திரம் நான் பார்க்கல. என் உள்ளம் போல் இருக்கனே நீர் ஏற்றுக்கொள்ளும் பரிமாற்றம். சுவிசேஷத்துக்கு நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். எனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணான்னு உனக்கு தெரியாதீங்க. எனக்கு என்னென்னலாம் தேவையோ நான் சொல்லாமலே அத்தையும் எனக்கு அந்த கப்பல் இருக்கும் செஞ்சு கொடுத்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் யாரும் பையன் கூட இப்படி செய்ய மாட்டான்னுட்டு செய்தான். நான் தான் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆகிலும் நீர் எனக்கு செய்யும் நன்மை கட்டாயத்தினால் அல்ல, நீர் எனக்கு செய்யும் நன்மையில் கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் சேர்க்கதாக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாதிரி. அப்ப சம்மதம்னா ஆப்ஷன் ஒன்றை கொடுத்துட்டேன். இதனால நீ செய்யலாம். ஆனா அவன் யாருன்னா என் இருதயத்தை என் உள்ளத்தை போல இருக்கிறான். 15 அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்க முடியும். என்றென்றைக்கும் உம்முடைய இருக்க முடியும். என்றென்றைக்கு நித்தியம். என்றென்றைக்கும் அதாவது நீ அவனை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னிச்சு சபைக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா அவன் ஆராதனை நடத்துவான். நான் கொடுத்த விளக்கங்கள்லாம் அவனுக்கு தெரியும். அத்தனையும் அவன் சொல்லிக் கொடுப்பான். அவன் அவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பான். அவன் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. ஏன் அடிமை கிடையாது? அவன் சகோதரனா மாறுகிறார். அடிமையானுக்கு மேலான பிரியமுள்ள சகோதரனா இருக்கும்படி கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனான். ரோமர் 8:28 அன்றைய தேவனுக்கு வந்தபடி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கிறது. ஆனா ஏன் கொஞ்ச காலம் விட்டு போயிட்டான்? அவன் ஏமாத்துறது கிடையாது. பரலோக திட்டம்ப்பா. நீ நினைக்கிற உன் இழப்பு தான் பெருசு நினைக்கிற. இழப்பு பெருசு இல்லைன்னு நான் சொல்லலை. நான் ரொம்ப சரி பண்ணிடுவேன் அவனுக்கு. ஆனா கொஞ்ச காலம் ஏன் உன்னை விட்டுட்டு போனான்? உன்னுடைய பரலோகத்துல அவன் ஒரு பொக்கிஷமா இருக்க போறான். 16 எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளாக எவ்வளவு பிரியமான இருக்க. அது என்ன அர்த்தம் கேட்டீங்க? பவுலை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. தியாலஜில கரெக்டா இருப்பாரு, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சொல்றாரு கர்த்தருக்குள் எவ்வளவு பிரியமா இருக்கு. பீக்ல இருக்கிறாங்க. அதனால அவனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியம் உள்ளவென்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். ஐக்கியம். இந்த ஐக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் ஐக்கியம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் என்று நாங்கள் கண்டு கேள்விப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு. ஐக்கியங்கிறது என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ஐக்கியத்தை பவுல் தான் சொல்றார். பிலிமோன் 14 அதுல நீர் என்னை உங்களுடைய ஐக்கியம் இல்லை என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். 18 அவன் உமக்கு யாதொரு அநியாயம் உண்டானால் உம்மிடத்தில் கண்பற்றிருந்தால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள். எல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, இங்க பாரு ஏமாத்திரம் எனக்கு தெரியும், காலையில் செலவழிச்சிட்டான், காசு கிடையாது அவன்கிட்ட, இப்ப ஏன் கணக்கில் வச்சுக்கோ, நான் அதை அவனுக்கு கொடுத்துருவேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு அன்பை ஊற்றார். சரி, தொடர்ந்து பார்ப்போமா? பவுலாகிய நான் 19 பிலமோன் 19வது வசனம். பிலமோனாகிய நான் இதை என் சொந்த கையினால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த நான் செலுத்துவேன். ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணத்துக்காக நீ உன சிலுவையில் அனுப்புறாரு, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்.
ஆம் சகோதரனே. ஆம் சகோதரனே என்ன அர்த்தம்னா இங்கிருந்து வருது. ஆமென். கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளம் இளைப்பார பண்ணும். பிரயோஜனம் இளைப்பார்த்து. எனக்கு ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும்? பிலமன் சொல்வார், நடந்துருச்சு, இல்லைன்னா இந்த ஊழியத்துக்கு போயிருப்பார். பிலமன் இதை மன்னிச்சாரு, ஏற்றுக்கொண்டாரு. ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு சபையில சேர்த்து கொண்டதுனாலதான் கொலிசியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல ஊழியத்துக்கு பவுலால அனுப்ப முடியும். என்ன சிலுவையில தொங்கிருப்பார். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ள மேலைப்படும். நான் சொல்லுகிறதுனாலும் அதிகமாக செய்வேன் என்று அறிந்து நான் சொல்லு இதற்காக நீர் இணங்குகிற நிச்சயத்தை உனக்கு. எந்த அளவுக்கு பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. காரணம், ஒரு ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அழிந்து போயிடக்கூடாது. ஜெபிச்ச படிப்பமா, மகா இரக்கமாம் கருபேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நானே உள்ள இருதயத்தோடு உங்களை திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா. ஒரு ஒனேசிமுக்காக இப்படியெல்லாம் பவுல் அன்பை வெளிப்படுத்தினார். அதே அன்பு எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.